இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 நாள்ல 23ஆம் தேதி தேர்தல். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியோட வெற்றி வேட்பாளராக மதுரை வடக்கு தொகுதியில டாக்டர் சரவணன் எனக்கு எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ன மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிற எங்களது புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் செல்வ ராஜு அவர்கள் உடைய ஆசி பெற்ற வேட்பாளராக இன்னைக்கு இந்த தொகுதியில் இப்ப களம் காண்கின்றேன். இந்த நிலையில உங்களை சந்திச்சு சில விளக்கங்களை நான் தர இருக்கிறேன். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மதுரை வடக்கு தொகுதி சார்ந்த மக்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எப்படி தமிழ்நாட்டு மக்கள் இந்த திமுக ஆட்சி மேல கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்களோ, தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சி வரப்போகிறது. ஊடகங்களோட கணிப்பு இன்னைக்கு அந்த மாதிரி இப்ப இன்னைக்கு இருக்கிறது. அந்த நிலையில வடக்கு தொகுதியும் வெற்றி பெற வேண்டும். வடக்கு தொகுதியும் எடப்பாடியருக்காக வெற்றி பெற்று உறுதுணை இருக்க வேண்டும். நீங்க எல்லாம் உங்க பிள்ளைகளோட நலனை பாருங்க, இந்த ஊரோட நலனை பாருங்க. அப்ப அதே ஒரு வேட்பாளருக்கு எதையுமே செய்யாதவர், எட்டி பார்க்காதவர், யாரையுமே மரியாதை கொடுத்து நடத்தாத ஒருத்தர், கொள்ளையடிக்கிற ஒருத்தர், மணல் மாஃபியா கும்பலை சேர்ந்த ஒருத்தர், அவருக்கு திருப்பி நீங்க வாய்ப்பு தந்துட போறீங்களா? அப்போ இன்னைக்கு தேதிக்கு பணமா குணமா அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கணும் இல்லையா? அதனால 23ஆம் தேதி நீங்க ஓட்டு போடுறதுக்குள்ள மக்களே சிந்தித்து பாருங்க. அதனால நீங்க தமிழ்நாட்டுல ஆட்சி மாறுவது உறுதியாகிவிட்டது. எடப்பாடி தலைமையில தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும். உங்களுக்கான எல்லா பிரச்சனையும் தீரும் பொழுது உங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அதிமுக உறுப்பினர் இங்க இருக்கணும். அப்ப டாக்டர் சரவணனை இந்த நேரத்தில் நீங்க வெற்றி பெற வைக்கணும். இந்த அநியாயங்களை தாண்டி உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒருத்தர், அந்த இன்ஜினியர் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு அந்த 82 காசுக்காக நம்ம விலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. 1500 ரூபாய்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. 5 வருஷத்துக்கான திட்டங்களை யோசிச்சு பாருங்க. அப்ப மக்கள் தராசுல வச்சு பார்க்கணும். இந்த பக்கம் இந்த ஓட்டுக்கு 1500 ரூபாய் என்னன்னு பார்க்கணும். இந்த பக்கம் டாக்டர் அரசாங்கத்திட்ட எடப்பாடியிட்ட இருந்து பெற்று தரப்போற விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கணும். இந்த டாக்டர் என்ன செய்வார்? நம்மளுக்கு தனிப்பட்டு என்ன செய்ய முடியும்? நினைச்சோன்னு போகலாம் டாக்டர்கிட்ட. ஒரு சொன்ன உடனே நம்ம பகுதி கழக செயலாளர்கள் சொன்ன உடனே டாக்டர் நேரடியாக இடத்துக்கு வந்துருவாரு. நம்மளுக்கான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படும் அப்படின்ற ஒரு அடிப்படையில நீங்க சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன கோரிக்கை நம்ம மதுரை வடக்கு தொகுதி மக்களுக்கு வைக்கிறேன். இந்த தேர்தல் பார்த்த வரைக்கும் கணிப்புப்படி உறுதியாக வெற்றி பெறுகிறோம். இருந்தாலும் சிலர் பல இடங்கள்ல சாமானிய மக்கள் அந்த ஒரு நாள் இதை நம்ம யோசிச்சிடாம இந்த மாதிரி தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு எப்படி தமிழ்நாட்டுல இருந்து விரட்டுறதுக்கு எல்லா தொகுதியிலும் மக்கள் தயாராகிட்டாங்களோ, வடக்கு தொகுதி மக்களும் தயாராக இருக்க வேண்டும். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் உறுதியாக ஒரு ஆட்சி மாற்றம் வரலைன்னா நமக்கு தமிழ்நாடு சுடுகாடா போயிடும். மதுரை வடக்கு தொகுதி மொத்தமாகவே திமுக அழிச்சிரும் அப்படின்ற ஒரு பெரிய பயம் எனக்கு இருக்கிறது.